இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ப்ரௌசிங் ஹிஸ்டரி, சர்ச் ஹிஸ்டரி இது எல்லாத்தையுமே எப்படி வந்து கம்ப்ளீட்டா டெலீட் பண்றது பர்மனண்டா அப்படின்றத பத்தி தான் டீடைல்டான வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து இன்ஸ்டாகிராமோட ஹிஸ்டரியை டெலீட் பண்றது அப்படிங்கறத நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்கு போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. சைட்ல பாத்தீங்கன்னா 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா வெப்சைட் பர்மிஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரௌசிங் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கிளியர் குக்கி அண்டு கேட்ச் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரௌசிங் டேட்டா எல்லாமே நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லிங்க் ஹிஸ்டரி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து அலோவில் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து விசிட் பண்ண அந்த லிங்க்ஸோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதா இருந்தால் கீழே வந்து கிளியர் லிங்க் ஹிஸ்ட்ரி அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணி வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ப்ரௌசிங் டேட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் லிங்க் ஹிஸ்ட்ரி. ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் வந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி உங்களோட இன்ஸ்டாகிராமோட ஹோம் பேஜ் வந்துடும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட் சென்டரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பர்மிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. சர்ச் ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து கிளியர் ஆல் சர்ச் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா லாஸ்ட் ஹவரில் நீங்கள் பண்ண சர்ச் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணுமா, இல்லை எஸ்டர்டேல பண்ணதை பண்ணணுமா, இல்லை ஆல் டைமில் பண்ணதை பண்ணணுமான்னு கேட்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு சர்ச் ஹிஸ்ட்ரியை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வந்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 days, 7 days, 14 days அதுக்கப்புறம் டிஃபால்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா 30 daysல ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து டெலிட் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் 3 days இல்லை 7 days, 14 days கூட வந்து மாற்றிக்கலாம். அந்த மாதிரி மாற்றிட்டீங்கன்னா அந்த டைமிங்ல கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த சர்ச் ஹிஸ்டரி அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து டெலிட் ஆயிடும். இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ப்ரௌசிங் ஹிஸ்டரி, சர்ச் ஹிஸ்டரி இது எல்லாத்தையுமே எப்படி வந்து பர்மனண்டா டெலிட் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.